ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லலாம். ஆல் தி பெஸ்ட். ஓகே. அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. வணக்கம் நண்பர்களே. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போயிட்டு வா, போய் புடுறா. சார் அடிக்கிறீங்க இந்த பக்கமா அடிங்க சார். என்னடா கேபிள் கனெக்ஷன் மாதிரி கேட்டு வாங்குறான். சரி ஓகே விடு. நண்பர்களே, இந்த வீடியோவோட டைட்டில் என்னன்னா, ஏன் இந்த டைட்டிலை சூஸ் பண்ணங்கிறதுக்கான ஒரு ரீசன் இருக்கு. சின்ன வயசுலேருந்து பர்டிகுலராக ஒரு விஷயத்தை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இந்த விஷயம் இப்படி தான் இருக்கும், இந்த நிகழ்வு இப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு கிரியேட் பண்ணி மண்டைக்குள்ளே போட்டு வச்சிருப்போம். இப்போ அதில் என்ன பிரச்சனைன்னா, நிறைய டைம் அது அக்யூரேட்டாக அது உண்மையாகவே இருக்காது அந்த டேட்டா. இப்போ அதை ஒரு 2 மாதம் கழிச்சோ இல்லை 2 வருஷம் கழிச்சோ நல்லா அக்யூரேட்டாக தெரிஞ்ச ஒருத்தர் நம்ம கிட்ட அதை நீ நம்பிக்கிட்டு இருந்தது உண்மை இல்லை, இதுதான் ஃபேக்ட் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லும் போது, நான் என்னன்னு சொல்ற, என்னடா நம்ம நினைச்சது எல்லாமே தப்பா, இவ்வளோ நாள் நம்மளை நாமளே ஏமாத்திக்கிட்டு இருந்தோமா, அதாவது இத்தனை நாளாக நீ ஒன்று இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நீ ஒன்று நம்பிக்கிட்டு இருந்திருப்ப, ஆனால் அது அப்படி கிடையாது, நம்ம நம்பிக்கிட்டு இருந்திருப்போம். அதை உடைக்கும் போது ஒரு ஷாக்கு வரும். அந்த ஷாக்கு தான் இந்த வீடியோவோட டைட்டில். என்னடா இதவே எக்ஸ்பிளைன் பண்ணுறது இவ்வளோ கடுப்பாகுது, முடியல. ஓகே, இப்போ அந்த மாதிரி என் வாழ்க்கையில் நான் பட்ட சில செருப்படிகளை அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு கீழே நிறைய மாத்திரை கட்சிது, வா உனக்கு தரேன். முதல் சம்பவம், நான் சென்னையில் இருக்கும்போது எங்கள் கேங் ஒன்று இருக்கும். அதில் நாங்கள் 2 பேர் பசங்க, 3 பொண்ணுங்க இருப்பாங்க. 3 பொண்ணுங்களும் சென்னை தான். ஃப்ரெண்டு பையன் சொன்னல, அவன் பாண்டிச்சேரி, நான் கோயம்புத்தூர். நம்ம போட போறது என்னவோ 5 லட்சம் தான். நாங்கள் ஒரு நாள் சாயங்காலம் சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லான்ட்டு இந்த பர்மா ஃபுட் இருக்கும்ல, அத்தவும் இந்த முட்டை மசாலான்னு இருக்கும். எப்படின்னா, இந்த முட்டையை 2ஆக கட் பண்ணி அதில் பொரிச்ச வெங்காயத்தை வச்சுருப்பாங்க. இதெல்லாம் தேவையில்லாத டீட்டெயில்ரா. அதை போய் வாங்கிட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாம் அசம்பிள் ஆகி உட்காந்துருந்தோம். அப்போ அந்த கேங்கில் ஒரே ஒரு பொண்ணு நான்வெஜ் சாப்பிட மாட்டான், ஆனால் அவன் முட்டை சாப்பிடுவா. இது சும்மா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அது ஒரு கேஷுவலாக அந்த இது வந்துச்சு, வெஜிடேரியன், நீ எதுக்கு முட்டை சாப்பிட்ற அப்படின்னும் போது, நான் அப்போ என்ன சொன்னேன்னா, முட்டை வெஜிடேரியன் தான் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆனால் நம்ம தான் பெரிய மண்டவீங்கியாச்சு. நியூஸில் ஃபேஸ்புக்கில் அந்த நியூஸ்லாம் என் மண்டைக்குள்ளே இருந்துச்சு. கிடைச்ச சில இன்ஃபர்மேஷனை வச்சு நானாக ஒன்று பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டைமில் என்னென்னா, பிராய்லர் கோழியை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம் எல்லாத்துக்கிட்டையும் இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போவும் இருக்குது. பிராய்லர் கோழி கெட்டது, ஜெனட்டிக்லி மாடிஃபைடு, இல்லைன்னா ஊசி போட்டு வளர்க்குறாங்க, அதனால தான் அந்த பிராய்லர் கோழி போடுற முட்டை குஞ்சே பொரிக்காது, அது அன்ஃபெர்டிலைஸ்டு எக்கு. அதனால தான் அந்த பிராய்லர் கோழியோட முட்டையை வெஜிடேரியனாக கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன். அந்த முட்டை குஞ்சு பொரிக்காதுங்கிறது ஒரு விஷயம், ஓகேவா? ஆனால் அதுக்கு நான் சொன்ன காரணம் கரெக்ட் கிடையாது. அப்போ என்னன்னா, ஒரு பொண்ணு சொன்னா, நீ சொல்றது தப்பு, அது அப்படி கிடையாதுன்னா. புரியுதா? டனால் 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 வர குரல் டில்லா காதலுக்கு தான், டில்லா காதலுக்கு தான், டில்லா காதலுக்கு தான், ஜிங் அஜிங் அஜிங். இப்போ அவ சொன்னனே எனக்குன்னா ஷாக்கு, என்னத்த சொல்ல வரா இவோ அப்படின்ட்டு. சரி அப்புறம் எப்படி அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். அதாவது அவ சிம்பிளா ஒன்று சொன்னான், சேவல் ஆடாம கோழி முட்டை போட்டுச்சுன்னா அந்த முட்டை என்னைக்குமே குஞ்சு பொரிக்காது, அது எத்தனை வருஷம் அடகாத்தாலும் சரி, அது அன்ஃபெர்டிலைஸ்டு எக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. என்னத்தரா சொல்றா இவோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கே ஆகல. திடீர்னு அப்புறம் யோசிச்சு பார்த்தா, ஓகே கவியத்தான் அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன்.
எனக்கு அடுத்த டவுட் என்ன வந்துச்சுன்னா, கவி நடக்காம எப்படி கோழியிலேருந்து முட்டை வரும்னு கேட்டேன். அவ அதுக்கும் பதில் வச்சிருந்தா. அது ஒரு பேசிக்கான நேச்சுரலான ஒரு விஷயம். பெண் ஆண் கூட வந்து இணையாமலே வந்து இது நார்மலாவே முட்டை வைக்குமா? இப்ப அந்த முட்டை வந்து என்னைக்குமே குஞ்சு பொரிக்காது. என்னால வந்து இதை ஏத்துக்கவே முடியல. என்னடா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து எனக்கு நான் கொஞ்ச நேரம் யோசனை, உண்மையா இருக்குமா இது, என்ன எனக்கு சீரியஸாகவே அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல என்னால். ஏன் என்னால் அக்செப்ட் பண்ண முடியலன்னா, எங்கள் வீட்டில் வந்து கட்டு சேவல் வளர்த்தாங்க. அதே மாதிரி நாட்டுக்கோழி நிறைய இருந்துச்சு. நாட்டுக்கோழி முட்டை போட்டுச்சு, குஞ்சு பொரிச்சது, எக்ஸ்ட்ரா முட்டையெல்லாம் எடுத்து ஆம்லேட்லாம் போட்டு தின்னுருக்கேன் நான். என்னால் வந்து அதை டைஜஸ்டே பண்ண முடியல ஃபஸ்ட்டு. சரி, அப்புறம் உட்காந்து அப்படியே டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் தான் வந்து கோழியையும் ஹியூமனையும் கனெக்ட் பண்ணி ஒரு கால்குலேஷன் போட்டு, ஓகே இது பாசிபிள் தான், என்னன்னு உங்களுக்கு புரியும், ஓகே இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு கடைசியில் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். வானம் தொட்டு போனா ஒரே ஒரு பழக்கடை தான் இருந்துச்சு இங்கே. திராட்சை பழம் கேட்டேன், அந்த அண்ணா தரல. ஏன்னா என் வீடியோ பார்க்குறவராமா, என்னை அவருக்கு பிடிக்காதாமா, திராட்சை பழம் தரல. இல்லைனா திராட்சை பழம் பிரியாணியே செஞ்சுருப்பேன். சூப்பராக இருக்குமியா திராட்சை பழம் பிரியாணி. இப்போ நான் சொல்ல போகிறது வந்து உங்கள் நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? ஆனால் நான் அதையும் வந்து என்னென்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன். சீட்லெஸ் திராட்சை எங்கள் அத்தை கடை வச்சுருந்தாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த கடைக்கு தான் போயிட்டு இருப்பேன். ஒன்றும் இல்லை, நம்ம நியூஸில் வந்து கரெக்டாக ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள், அதனால என்னென்ன பிரச்சனை வரும், இதெல்லாம் கொஞ்சம் இயற்கைக்கு கேடு அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸு ஃபேஸ்புக்கில் கூட அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த கடைக்கு சின்ன பையனாக போகும்போது வந்து பன்னீர் திராட்சை இருக்கும், அதில் சீட் இருக்கும். பச்சை திராட்சை இருக்கும், அதுலேயும் சீட் இருக்கும். இன்னொரு கருப்பு திராட்சை இருக்கும், அதுலேயும் சீட் இருக்கும். ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து சீட்லெஸ் திராட்சை வர ஆரம்பிச்சிது. இப்போ ஒரு பழம் இருக்குன்னா அந்த பழத்தில் ஒரு விதை இருந்தால் தான் அந்த விதையை எடுத்து போட்டு செடி முளைக்கும், மரம் வரும். அந்த மரத்துலேருந்து தான் மறுபடியும் பழங்கள் வரும். இப்போ உட்காந்து யோசிச்சு வந்தேன், சீட்லெஸ் திராட்சை அப்புறம் எப்படி வந்திருக்கும்ன்ட்டு. அப்போ வந்து எனக்கு என்ன ஒரு மைண்ட் செட்னா, நான் பெருசாக ரொம்ப போட்டு இது எப்படி வந்துச்சு அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணல. எனக்கு தான் ஆல்ரெடி தெரியும் இல்லை, மரபணு மாற்றப்பட்ட விதைகள். நான் அதை வச்சு நானாக ஒன்று கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஜெனட்டிக்லி மாடிஃபைடு விதை விற்பாங்க, அந்த விதையை தூக்கிட்டு போய் முளைக்க போட்டால் இந்த செடி வளரும், அந்த செடியிலேருந்து இந்த மாதிரி சீட்லெஸ் திராட்சை வரும் அப்படின்ட்டு நானாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருந்தேன். ஆனால் உண்மை என்னன்னா, அது அப்படி கிடையாது. ஏன்னா ஜீன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே சீட்லெஸ் திராட்சை இருக்குது. ஜீனுக்குள்ளே வந்து நேச்சுரலாக மியூட்டேஷன் நடக்கும், ஓகேவா? அந்த மாதிரி நடந்த ஒரு மியூட்டேஷன்னால தான் வந்து சீட்லெஸ் திராட்சை வந்து உருவாகியிருக்கு. சீட்லெஸ் திராட்சை எப்படி வளர்ப்பாங்கன்னா, இப்போ இந்த சீட்லெஸ் திராட்சையோட கொடி இருக்கும்ல, அதுலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி மறுபடியும் அதை வளர வச்சு மறுபடியும் அப்படியே கட் பண்ணி வளர வச்சு தான் செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணி இன்னொரு சீட்லெஸ் திராட்சையோட கொடியை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆனால் நான் எங்கெங்கேயோ போய் யோசிச்சுட்டு பேசிக்காக நடக்கிற சில விஷயத்தை பற்றி நான் ரொம்ப யோசிக்கலாம். ஆனால் நான் அதை நானே பண்ணியிருக்கேன். என்னென்னா வந்து இந்த செம்பருத்தி செடி வேணும், ரோஜா செடி வேணும்னா தெரிஞ்சவங்க வீட்டிலேருந்து குச்சி ஒன்று வெட்டிட்டு வந்து அதை நட்ட வச்சு சாணியெல்லாம் மேலே வச்சு அது வளர்ந்து அதுவே பூ கொடுத்துரும், ஓகேவா? இந்த டெக்னிக்கை தான் வந்து திராட்சை, அந்த சீட்லெஸ் திராட்சை வளர்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இன்னொன்று என்னென்னா வந்து சீட்லெஸ் திராட்சையில் வந்து சீடு இல்லைன்னு அர்த்தம் இல்லை, சீடு இருக்கும். ஆனால் வந்து அதோட அவுட்டர் லேயர், அந்த ஹார்டான லேயர் இருக்கும்ல, அது இருக்காதாமா. நம்ம கால்கடியிலேயே பதிலை வச்சுக்கிட்டு நம்ம எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருப்போம். பெரிய சயின்டிஸ்ட் அவன். இப்போ இதை பார்த்தோம்னா இது ஒரு பேசிக்கான நேச்சுரலான ஒரு விஷயம். நான் இதெல்லாம் விட்டுட்டு நான் எங்கெங்கேயோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு வரைக்கும் போயிட்டேன். எதுக்கு எடுத்தாலும் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. எப்படி இருந்தாலும் நீங்கள் பெரிய வீடியோ வந்து பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் இந்த வீடியோவே நான் 2ஆக கட் பண்ணி 2 பார்ட்டாக தான் போட போகிறேன். அடுத்த பார்ட்டில் அடுத்த செருப்படிகள்லாம் வரும், பாருங்கள்.